நம்ம இன்னைக்கு வெங்காய ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் வேறு எந்த காய்கறியுமே இல்லாத போது வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வெங்காயம் தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது மல்டிபர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணிங்கன்னா சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். திக்காக பண்ணும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1.5 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெந்தயத்தோட கலர் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்தயம் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. மிக்சியில் மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். இது கூடவே 4 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு வெங்காயம் இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயமுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்து பண்ணும்போது தான் அது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சக்கை தேவையில்லை, அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான பல்ப் பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த சக்கையை மட்டும் நம்ம பிழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். இது தேவையில்லை. இதே போல் மீத இருக்க கொஞ்சம் சக்கையும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புளி பேஸ்ட் தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டு சேர்த்து ஊறுகாய் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தோட கலர் முழுமையாக சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. வெங்காயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி சத்து இல்லை, கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளோட ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் வெங்காயம் முழுமையாக ட்ரை ஆகிறது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ புளி பேஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நிறைய தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காரம் தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். மொத்தமாக 15 நிமிஷம் இது நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், முழுமையாக நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ஊறுகாய் முழுமையாக தயாராகிருச்சு.
இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 6 மாதம் வரைக்கும் கிட்டு போகாமல் இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பத்திரமா பார்த்துட்டோன்னா 6 மாதத்துக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.